டீ கப்பில் வந்து நம்ம டீ குடிக்கிறோம். டீ குடிக்கிற கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் கோட்டட் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10,000 20,000 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பார்ட்டிகல் இருக்குது. அது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தாவே நிறையா கூகுள் பண்ணி பார்த்தாவே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு தீர்வுக்காக தான் இப்போ எங்களோட கண்டுபிடிச்ச அந்த பயோ பிளாஸ்டிக் உணவு கழிவாகட்டும் இல்லை ஆகாயத்தாமலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பயோ பிளாஸ்டிக் வந்து நம்ம அந்த அந்த பேப்பர் கப்பில் வந்து லைன் பூசுறதுனால வந்து கண்டிப்பாக எந்த பாதிப்பும் வராது. அது வந்து 100% சேஃபு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதில் மைக்ரோ பிளாஸ்டிக்கோட வெளிப்பாடு இருக்காது. ஸோ மெயின் நோக்கமே மைக்ரோ பிளாஸ்டிக்கை வந்து தடை பண்ணணும். அதில் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணுங்கிறது தான். இந்த ரிசர்ச் நம்ம இப்போ ப்ரொமோட் பண்ணி கொண்டு போனோமா இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து பார்த்தோமா நம்மளோட யங்கர் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸோ என்வரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வந்து விடுபட்டு வரலாம் சார். ஸோ அதனோட நோக்கம் தான் எங்களோட மெயின் நோக்கம். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பித்தா தான் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே நமக்கு கூடிய வரக்கூடிய ஜூனியர்ஸோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் சப்போர்ட் கேட்போம். கண்டிப்பாக ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ண போகிறோம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார்.